வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதில் மாசி மாதத்திற்கான பலாபலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை இங்கிலீஷ் கேலண்டரில் சொல்லணும்னா February 13 முதல் March 13 இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ மாத பலன் அப்படிங்கிறதே சூரியனை மையமாக வைத்து சொல்லுவது. சூரியனுடைய மாற்றம் தான் மாத பலன். சந்திரனின் மாற்றம் தான் தினப்பலன். அதுதான் தினப்பலன் சொல்லுவாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா தை மாதத்தில் சூரியன் மகரத்தில் இருந்தார். மாசி மாதத்தில் கும்பத்திற்குள் சூரியன் வந்துவிட்டார். இப்போ மற்ற கிரக அமைப்பெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி பகவானின் நிலைப்பாடில் மாற்றம் எதுவும் இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. இந்த மாதம் வேறு என்ன கிரகங்கள்லாம் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா புதனும் சுக்கிரனும் மட்டும்தான் மாறுறாங்க. அதுவும் இருமுறை மாறுகிறார்கள். சந்திரன் தினக்கோள் மாறிட்டே இருக்கும். 13/2/2024 புதன் கும்பத்துக்கு மாறுகிறார். 13/2/2024 சுக்கிரன் மகரத்துக்கு மாறுகிறார். 2/3/2024 மறுபடியும் புதன் மீனத்துக்கு போகிறார். 8/3/2024 கும்பத்துக்குள் சுக்கிரன் வரார். இந்த மாற்றங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அழுத்தமாகவும் வலுவாகவும் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ராசி அதிபதி சூரியன். அவர் இது வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்தார். 6ஆம் இடத்தில் இருப்பதை விட சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. இப்போ இந்த மாதம் 7ஆம் இடத்துக்கு உங்கள் ராசியை பார்க்குறார். ராசி அதிபதியே ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். இந்த சூரியனுக்கு ஒரே ஒரு பார்வை தான். அதனால் அவர் எப்போ கும்பத்துக்கு வராரோ அப்போ தான் ராசியை பார்ப்பார். ஒன்று ராசிக்குள்ளே இருக்கும்போது வலுவாகும், இல்லைன்னா அவர் உச்சமாகும்போது வலுவாவார், இல்லைன்னா கும்பத்துக்கு வரும்போது வலுவாவார்னா உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். அப்போது இந்த நிலையில் தான் இந்த விஷயங்கள் இருக்குது. அதனால் அது ஒரு பலம். சித்திரை மாதம் உச்சமாவார் இல்லையா? அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த சூரிய பகவான் இப்போது சென்ற ஆண்டுகள், அதுக்கு முந்தின ஆண்டுகளில் மாசி மாதம் எப்படி இருந்துச்சு, இல்லை இப்போ இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்க தான் செய்யும். ஏன்னா சென்ற 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் சனி பகவானுடைய நிலைப்பாடு வேறு. இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து அங்கே சூரியன் போய் இணையும் போது இந்த சூரியன் சனியை எதிரியாகவும் சனி சூரியனை எதிரியாகவும் கொள்ளக்கூடிய ஒரு ராசிகள் இரண்டும். இந்த 2 ராசிகளும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் உட்காரும்போது அது நமக்கு சில விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்மளுடைய மனைவி இடம், நம்மளுடைய தொழில்முறை பார்ட்னர், இந்த மாதிரியான இடங்கள். நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ, புதிய மனிதர்கள் யாராவது சந்திக்கிறீங்கன்னா அவர்கள் 7ஆம் பாவம் முடியுமாங்க. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புதிய நண்பர்கள் இந்த மாதிரி யாராவது உங்களை பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க கூடலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளேயும் மனைவியோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி தொழில் பார்ட்னர்ஸோடையும் சில அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் வரலாம். அதனால் இந்த 3 விஷயமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து யோகத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் தொடர்ந்து உச்சமாக இருக்கார். அதுவும் ஒரு பலம். அவர் உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார். ஆனால் அதுவும் ஒரு பலம். தெய்வ நம்பிக்கை, தெய்வீக காரியங்களில் உங்களுக்கு சில காரிய அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். கோயில்கள் விழாக்களில் கலந்துக்கலாம். மத குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு சித்திக்கும். குல தெய்வத்தால் நன்மை கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். தந்தையாருக்கு இது ஒரு ஆரோக்கியம்தான். ஆனாலும் கொஞ்சம் அவருடைய ஹெல்த் செக்கப்பை பார்த்துக்கணும். நீங்கள் தந்தை மகனுக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும். நீங்கள் உங்கள் தந்தைக்கும் உங்கள் பிள்ளைக்கும் இடையே கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் கவனம் கொள்ளணும் அப்படிங்கிறது. வேறு ஏதாவது நன்மை இருக்கா சார் அப்படின்னா புதன் வலுவாக இருக்கார். புதனை பொறுத்த வரைக்கும் அவர் மீனத்துக்குள் போகிறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு வலுவான பலாபலன் தான். மீனம் அப்படிங்கிறது அவர் 2/3/2024 அன்றைக்கி மீனத்துக்குள்ளே போகிறார் புதன். அங்கே போய் நீச்சமாயிடுவார். அப்போ அது வரைக்கும் 7ஆம் இடத்தில் சூரியனோடு பலமாக இருக்கார். அவர் 2/11 கூடியவர், தன லாபாதிபதி அவர் தான் புதன். அவர் வலுவாக இருக்கிறதுனால
பணம் காசு நிறையா வரும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நம்மளுடைய பேச்சு வெளியே எடுபடும். சில நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மற்றவங்க கேட்கணும். நம்ம வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் அங்கே என்ன நமக்கு வேலை? அப்போ நம்மளுடைய வார்த்தை எடுபடும், சபையில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நடக்க போகிற ஒரு நல்ல நேரம் இது. இந்த 2/11 புதனாக வருவதனால கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இது எக்ஸலண்ட்டான பீரியடு. ஒரு ஜாயிண்ட் ஸ்டடி, குரூப் ஸ்டடீஸ்னு சேர்ந்து படிச்சிங்கன்னா இப்போ சூப்பராக இருக்கும். அதில் நீங்கள் தான் லீடராக இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் சில டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க எப்படி படிக்கலான்னு. அந்தளவுக்கு உங்களுக்கு படிப்பில் ஒரு பெரிய ஞானம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். உங்களுடைய ஆசிரியரோட நல்ல மதிப்பு பாராட்ட பெறுவீங்க. அதனால் இதெல்லாம் மாணவர்களுக்கு. பெண்களுக்கும் இது யோகமான நேரம், வயதானவர்களுக்கு இது நல்ல யோகமான நாள். இது எல்லா விதத்துலேயும் பார்த்தா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு எக்ஸலண்ட்டான மாதம், நல்ல மாதம்.